இந்தியாவிடம் மீண்டும் பாகிஸ்தான் வாலாட்டினால் முன்பை விட கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடியாக பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதால் இரு நாட்டுக்கும் இடையே ராணுவ மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில் பாகிஸ்தானின் ராணுவ முகாம்கள் மற்றும் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி அழித்தது. இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் அந்நாட்டுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதது போல பாகிஸ்தான் பேசி வருகிறது. இந்த நிலையில் பஞ்சாபில் உள்ள பத்தன்கோட் நகரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் மேற்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் மனோஜ்குமார் கட்டியார் பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டினால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை விட மிக கடுமையான பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ராணுவ முகாம்கள் மற்றும் விமானப்படை தளத்தில் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்தான வேண்டுகோளை விடுத்ததாகவும் அதுவும் நேரடியாக இல்லாமல் மற்ற நாடுகள் மூலமாக இந்தியாவை அணுகியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானின் அணு ஆயுதம் விரிவாக்கம் என்பது பொய் புரட்டு மட்டுமே. அதாவது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக பொய்களை பேசி வருவதாகவும் இதனால் இந்தியா பின்வாங்காது என்றும் கூறினார். அதோடு கடந்த முறை ராணுவ முகாம் மற்றும் விமானப்படை தளங்களை தான் தாக்கினோம், மீண்டும் இந்தியாவை சீண்டினால் தாக்குதல் என்பது பாகிஸ்தான் நாட்டு நிலப்பரப்பில் இருக்கும் என்றும் இந்த முறை உலகத்தின் முன் மண்டியிட்டு தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னால் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது என்று பலமுறை கூறி வரும் நிலையில் மேற்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் மனோஜ்குமார் கட்டியார் மற்ற நாடுகளின் உதவியோடு பாகிஸ்தான் இந்தியாவை அணுகி போர் நிறுத்தம் குறித்து பேசியது என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.